حتى يلج الجمل في سم الخياط صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாம் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய இல்லமாகிய பள்ளிவாயிலில் அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும், எவைகளை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை நமது வாழ்க்கையை விட்டு முற்றாக அகற்றி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்துவிட்டு அந்த படைப்பினங்களில் சிறப்பான ஒரு படைப்பாக மனித சமுதாயமாகிய எங்களை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். ஏனைய படைப்பினங்களுக்கு வைத்திராத சில விசேஷமான, சில சிறப்பான சில அம்சங்களையும் வைத்து அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை உயர்த்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா படைப்பினங்களுக்கும் பல உறுப்புகள் இருக்கின்றன. மனித சமுதாயத்துக்கு எந்த உறுப்புகள் இருக்கின்றதோ அதே உறுப்புகள் ஏனைய படைப்பினங்களுக்கும் சில சில வித்தியாசமான அமைப்பை கொண்டு அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மனிதனை இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஒத்த பல உறுப்புகளும் ஏனைய படைப்பினங்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் விசேஷமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாவு. எல்லா படைப்பினங்களுக்கும் நாவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த படைப்பினங்களால் அந்த நாவை பயன்படுத்தி அவைகளுக்கு பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் மனித சமுதாயத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் பேசுகின்ற ஆற்றலை, தன்னுடைய தேவைகளை அடுத்தவரிடத்திலே சொல்லி தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா இந்த நாவின் மூலம் அவன் நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற விதத்தில் அமைத்து வைத்திருக்கின்றான். இது மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு அம்சம் என்பதை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளுகின்றோம். இந்த அழகிய நாவையும் தந்து அந்த நாவிலே இருக்கக்கூடிய நாவன்மையையும் தந்திருக்கின்றானே, இது அல்லாஹு தஆலா நமக்களித்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் அருள். அல்லாஹு தஆலாவினர்களே, எல்லா உறுப்புகளும் அல்லாஹு தஆலாவினால் நமக்கு தரப்பட்டவை. அந்த உறுப்புகளை அவன் சொன்ன விதத்தில், அவன் சொன்ன முறையில் பயன்படுத்துகின்ற போதுதான் அல்லாஹ் அந்தந்த உறுப்புகளில் எந்த பலன்களை வைத்திருக்கின்றானோ அந்த பலன்களை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு மாற்றமாக அந்த உறுப்புகள் பயன்படுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக அதனுடைய விளைவும் பாரதூரமும் மிக மிக பாரதூரமானது என்பதை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவினர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு பல உறுப்புகளை கொடுத்துவிட்டு அந்த உறுப்புகளினால் நிறைவேற்றக்கூடிய சில வேலைகளையும் கொடுத்திருக்கின்றான். அந்த வேலைதான் அந்த நாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தன்னுடைய தேவையை சரியான முறையில் சொல்லி நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற ஒரு வேலை. எனவே இந்த உறுப்பை சரியான முறையில் அவன் பயன்படுத்திக் கொள்வது அவன் மீது உள்ள கட்டாய ஒரு கடமை என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நாவை தவிர
வேறு எந்த உறுப்புக்கும் பேசுகின்ற ஆற்றலை, சக்தியை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. கை பேச மாட்டாது, கண்கள் பேச மாட்டாது, காது மற்றுமுண்டான உறுப்புகள் எதுவுமோ இந்த உலகத்தில் இருக்கின்ற போது பேச மாட்டாது. ஆனால் நாவு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது அது பேசுகின்ற ஆற்றலையும் அந்த பேச்சின் மூலம் மற்றவரை அடக்குகின்ற வல்லமையையும் இந்த நாவின் மூலம் அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இந்த நாவை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த நாவின் மூலம் நாம் நல்லதையும் பேச முடியும், கெட்டதையும் பேச முடியும். ஆனால் நல்லதை பேசுகின்ற போது அது நன்மைக்குரியதாக மாறுகின்றது. அதே போன்று கெட்ட விடயங்களை பேசுகின்ற போது அவர் பாவத்துக்குரிய ஒரு விடயமாக மாறுகின்றது. அந்த நாவின் மூலம் இந்த மனிதன் நரகத்தில் போய் விழுகின்ற ஒரு நிலைமைக்கும், ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கும் அவன் தள்ளப்பட்டு விடுகின்றான். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மை ஜொலிக்க வேண்டும், உண்மை பிரதிபலிக்க வேண்டும். அந்த உண்மையான விடயத்தை எதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த நாவின் மூலம்தான். இந்த நாவை ஒரு மனிதன் பொய் பேசாமல் உண்மையான வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு அவன் செயல்படுத்திக் கொள்வானாக இருந்தால், அவனுடைய பேச்சும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குமாக இருந்தால், அது இந்த உலகத்தில் அவன் உயர்வுக்கு காரணமாகவும் மறுமையில் வெற்றிக்குரிய காரணமாகவும் அது அமைகின்றது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இந்த உறுப்பை தந்துவிட்டு நாவுக்கு மாத்திரம் பேச்சை கொடுத்த அல்லாஹ் மறுமையில் ஏனைய உறுப்புகளுக்கும் பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். மனித சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது இந்த உலகத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல, ஆகிரத்திலேயும் அவருடைய வாழ்க்கை நிரந்தரமாக, அந்த வாழ்க்கை தான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குரிய தயார் நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த உலகத்தினுடைய நோக்கம். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்திரிப்பதனுடைய நோக்கம் அந்த நோக்கம்தான். அதை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாய ஒரு கடமை என்பதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை நோக்கி பல கேள்விகள் கேட்டுவிட்டு அந்த மனிதனிடத்திலே, அதாவது விசாரணைகள் எல்லாம் முடிக்கப்பட்டதற்கு பின்னால் சில மனிதர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா உனக்குரிய நியமிக்கப்பட்ட மலக்குகள் உனக்கு உன்னுடைய பட்டோலையில் ஏதாவது அநியாயங்கள் செய்திருக்கின்றார்களா என்று அந்த இடத்திலே சொல்லுகின்ற போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக நடந்து விட்டேன் என்று அங்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால், அனைத்து மறந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் பொய் பேச ஆரம்பிக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கின்றான், நீ இந்த உலகத்திலே நடந்து கொண்ட வாழ்க்கைக்காக வேண்டி அதற்குரிய சாட்சிகளை நாங்கள் கொண்டு வரட்டுமா என்று கேட்கின்ற நேரத்திலே அவன் சுற்றுமுற்றும் பார்க்கின்றான், யாரும் கிடையாது. இந்த இடத்திலே யாரை இனிமேல் கொண்டு வரப் போகின்றார்கள்? நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நரகத்துக்கு போய்விட்டார்கள், சுவர்க்கத்துக்கு போவர்கள் சுவர்க்கத்துக்கு போய்விட்டார்கள். இதற்கிடையில் யாரை கொண்டு வரப் போகின்றான் என்று நினைத்துக் கொண்டு அந்த சாட்சியத்தை கொண்டு வருமாறு தைரியத்தோடு அந்த இடத்திலே சொல்லுகின்றான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அவன் உண்மையான சாட்சியாளர்களை கொண்டு வருகின்றான். இந்த உலகத்தில் பேசிக் கொண்டிருந்த நாவு, அந்த நாவுக்கு அல்லாஹ் தஆலா முத்திரை போட்டு விடுவான். அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் சீல் வைத்து விடுவோம், அங்கு வாய் திறக்க முடியாது. சீல் வைக்கப்பட்டதற்கு பின்னால் அதற்கு பிறகு ஒத்து கல்லிமுனா, எங்களோடு பேசும், ஐதீனா, எங்களுடைய கைகள் பேசும், எங்களுடைய கைகள் எங்களோடு பேச ஆரம்பிக்கும். அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு அந்த விடயத்துக்கு கை சொல்லுகின்ற, கை பேசுகின்ற அந்த வார்த்தைக்கு சாட்சியாக அந்த கால்கள் சாட்சியாக அமையும் என்று அல்லாஹ்
அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் இந்த உறுப்புகளை நோக்கி அவன் சொல்லுகின்றான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் எதற்கு எனக்கு எதிராக சாட்சிகளை சொல்ல வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த உறுப்புகள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்திலே அவன் கேட்குகின்ற கேள்விக்கு அந்த உறுப்புகள் கொடுக்குகின்ற பதில், அந்தகனல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷைஇன், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்தான், அதனால் பேச வைத்ததினால் நாம் இந்த இடத்திலே சாட்சி சொல்லுகிறோம் என்று அந்த உறுப்புகள் அங்கு சொல்ல ஆரம்பிக்கின்றது. அதனுடைய அர்த்தம், அதனுடைய யதார்த்தம், எதற்காக அந்த மாதிரி அது பதில் சொல்லுகின்றது என்றால், உலகத்திலே எங்களுக்கு பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் தரவில்லை, கைகள் பேசுகின்ற சக்தி அல்லாஹ் கொடுக்கவில்லை, கால்களுக்கு சாட்சி சொல்லுகின்ற சக்தியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இவ்வாறு உறுப்புகள், ஏனைய உறுப்புகள், நாவை தவிர வேறு உறுப்புகள் பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கவில்லை, மறுமையில் கொடுத்திருக்கின்றான். அவ்வாறு இந்த உலகத்திலே இருக்கின்ற போதும் எங்களை அல்லாஹ் பேச வைத்திருந்தால் அங்கும் நாம் பேசியிருப்போம். இந்த உலகத்திலே இருக்கின்ற போது நாம் எதை செய்தாலும் செய்ததற்கு பின்னால் மறுதலையாக அடுத்த பக்கத்துக்கு பேசுகின்றதுதான் நமது நாவாக இருக்கின்றது. ஒருவருடைய பொருளை எடுத்திருப்போம், கேட்டால் சொல்லுவோம் நான் எடுக்கவில்லை. ஒரு இடத்திலே போயிருப்போம், இந்த இடத்திலே நீ வந்தாயா என்று கேட்டால் அந்த இடத்திலே நாவு சொல்லும் போகவில்லை என்று நாவு சொல்லும். அதே நேரத்தில் அல்லாஹ் மறுமையில் பேச வைத்த மாதிரி கைகளையும் கால்களையும் இந்த உலகத்திலும் பேச வைத்திருந்தால், இந்த காதுகளையும் கண்களையும் இந்த உலகத்திலும் பேச வைத்திருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை இந்த உலகத்திலேயே வெளிப்படுத்தி காட்டியிருப்பார். அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தால் இந்த உலகத்தில் யாரும் நீதிபதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீதிபதிகள் அவசியம் இல்லை, அங்கு விசாரணைகள் அவசியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், ஒரு விடயத்தை நாம் செய்துவிட்டு நாவால் சொல்லுவோம் மறு வார்த்தையாக, ஆனால் அந்தந்த உறுப்புகள் உண்மையான வார்த்தையை வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். உடனடியாக கள்ளர்களும் மற்றவர்களும் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடுவார்கள். அதனால் யாருக்கும் எந்த விசாரணையோ எந்த நீதிபதியோ நீதிமன்றங்களோ தேவைப்பட்டிருக்க மாட்டாது. அதைத்தான் அந்த வார்த்தை, அந்த பதில் நமக்கு நினைவுபடுத்துகின்றது என்பதை இங்கு நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்தகனல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷைஇன், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்திருக்கின்றான் என்று அந்த உறுப்புகள் சொல்லுகின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த அர்த்தத்தில் தான் அவைகள் சொல்லுகின்றன. உலகத்திலும் இருக்கின்ற போது அவைகளை எங்களுக்கு பேசுகின்ற சக்தியை அல்லாஹ் தந்திருந்தால் அங்கும் இதே போன்றுதான் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்போம் என்பதை போன்றுதான் அவைகள் நமக்கு பதில் சொல்லுகின்றன. அல்லாஹ் தாலா பொய் இந்த நாவிலிருந்து வருகின்ற போது அதனுடைய விபரீதம் மிக பாரசூரமானது. ஒவ்வொரு நாளும் உறுப்புகள் இந்த நாவை நோக்கி சொல்லுகின்றது. ஒவ்வொரு காலையிலேயும் ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது, நாவே நீ பேசுவதை ஒழுங்காக பேசிக்கொள், நீ இடுக்கு முடுக்காக பேசிவிட்டு நீ ஒதுங்கி விடுகின்றாய், ஆனால் வெளியில் அதற்காக தண்டனை பெறுகின்றவர்கள் நாங்களாக இருக்கின்றோம். அதிலே விசேஷமாக சொல்லுகின்றதாம், பல் சொல்லுகின்றதாம் நாவை நோக்கி, நாவே நீ பேசுவதை ஒழுங்காக பேசிக்கொள், இல்லாவிட்டால் நீ பொருத்தமில்லாமல் பேசிவிட்டு நீ ஒளிந்து விடுகின்றாய், ஆனால் பார்க்குகின்றவர்கள் எல்லாம் என்னைத்தான் உடைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறது. யாராவது என்ன சொன்னாலும் என்ன சொல்லுகின்றோம், பல்லை உடைத்து விடுவேன் என்று சொல்வார்கள். பல்லா பேசியது, பல்லா வித்தியாசமாக ஏதாவது சொன்னது இல்லை. அப்படி இருந்தும் நாவை பேசாமல், நாவை திட்டாமல் நாம் எதை சொல்லுகின்றோம், ஏனைய உறுப்புகளை தான். இதனால் தான் மறுமையில் நமக்கு எதிராக அந்த உறுப்புகள் பதில் சொல்லுகின்றன என்பதை இந்த இடத்திலே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா, அதாவது இந்த நாவினால்
உண்மையை உரைக்க வேண்டும். உண்மையை உரைக்கின்ற போதுதான் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரையில் பார்த்தால் 50 கிலோகிராம் இருப்பார். இந்த நாவினுடைய நிறையை பார்த்தால் வெறும் 50 கிராம் தான் இருக்கும். ஆனால் இந்த 50 கிலோகிராம் உடம்பை கொண்ட அந்த மனிதனை அளவீடு செய்வதற்கு, நிறுவை செய்து பார்ப்பதற்கு எது படிக்கல்லாக கருதப்படுகின்றது என்றால் இந்த நாவுதான். ஒரு மனிதனோடு 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனை நாம் அளந்துவிட முடியும். அவன் எப்படிப்பட்டவன், எப்படி தன்மை உள்ளவன், நல்லவனா கெட்டவனா என்பதை எல்லாம் அவன் வெளிப்படுத்துகின்ற வார்த்தையின் மூலம் அவனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இதைத்தான் சொல்லுவார்கள் அல்லாஹ் தஆலா, இந்த உலகத்திலே இருக்கின்ற போது மனிதன் காலால் சறுக்கி விழுபவர்களை விட நாவால் சறுக்கி விழுந்தவர்கள் கோடி என்று சொல்லி காட்டுவார்கள். மனிதன் காலால் சறுக்கி விழுவது மிக குறைவாக இருக்கும். ஆனால் நாவினால் சறுக்கி விழுந்தவர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள். அந்த நாவினால் ஒரு வார்த்தையை நாம் பேசிவிடுகின்றோம், அதற்கு பிழை என்று தெரிந்தாலும் கூட அந்த பிழையை ஒத்துக்கொள்ளுகின்ற அமைப்பு அந்த நாவிலிருந்து வருவது கிடையாது. அதற்கு வேறு ஏதாவது சமாளிப்பு வார்த்தைகளை சொல்லுவதற்கே முற்படுகின்றோம். அல்லாஹ் தாரர்களே, ஒரு மனிதன் தவறு செய்யலாம், அந்த தவறை தவறாக அவன் உணர்ந்து கொண்டால் அதுதான் அவனுடைய வெற்றியின் ஆரம்பமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லுகிற போது எப்படி சொல்கிறான், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த தவறை தவறாக அவன் உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுக்குத்தான் தௌபா இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகிறான். எனவே தவறாக சொல்லிவிட்டும் அதற்கும் சில வார்த்தைகளையும் வித்தியாசமாக சொல்லி காட்டி அதை சமாளிக்குகின்ற அந்த தன்மை இந்த நாவிலிருந்து வெளிப்படுகின்றமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்காது. அல்லாஹ் தஆலா, இந்த மனிதன் பேசுகின்ற இந்த பொய்க்குரிய வரைவிலக்கணத்தை இமாம்கள் விளக்கமாக சொல்லி காட்டுகின்ற போது இவ்வாறு சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் கிதுப் பொய் என்பது ஹுவல் இக்பாரு பிஷைஇ அலா ஹிலாஃபி மா ஹுவ அலைஹி சவாஉன் கானு அம்தன் அம் ஹதஆ. ஒரு மனிதன் உண்மைக்கு புறம்பாக இருக்கின்ற விடயத்தை, உண்மைக்கு புறம்பாக உண்மையான ஒரு விடயம் நடந்து இருக்கும், அதற்கு மாற்றமாக ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றது இருக்கின்றது, இதுதான் பொய். அது வேணுமென்று சொன்னாலும் சரிதான், இவருக்கு தெரியாது, யாரோ சொன்னதை கேட்டுவிட்டு உடனடியாக அறிவித்திருக்கிறார் என்றாலும் அதுவும் பொய் தான். எனவே இவர் சொன்னதை நம்பி அப்படியே சொன்னாலும் அதனுடைய உண்மையான விவரம் தெரியாமல் நாங்கள் செய்து விடுகின்ற போது அதுவும் பொய் தான். வேணுமென்று அந்த பொய்யை கட்டி எடுத்து சொன்னாலும் சரிதான், அல்லது தவறான முறையில் சொல்லப்பட்டாலும் சரிதான், பொய் பொய்யாகவே இருக்கும். எனவே எந்த விடயமாக இருந்தாலும் அதனை தெரிவிக்கின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. இன்று அது சர்வ சாதாரணமாக மாறிவிடுகின்றது. நாவால் செய்கின்ற அந்த விடயத்தையும் விட இன்று அதாவது மற்ற ஏனைய உறுப்புகளாலும் அவைகள் நடைபெறுகின்றன. ஏதாவது ஒரு செய்தி வந்துவிட்டால் உடனடியாக அதனை ஷேயா பண்ணி விடுவார்கள். அந்த ஷேயா பண்ணிவிட்டால் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது, தெரியாமலே செய்துவிட்டால் அதனை எத்தனையோ பேர்கள் பார்த்து முடிந்ததற்கு பின்னால் அதனுடைய உண்மை விளங்கிவிடும். அதற்கு பிறகு அழிக்க முற்படுவார்கள். அது முற்பட்டாலும் எத்தனை பேரிடத்தில் அது போய் அடைந்ததோ அந்த அத்தனை பேரிடத்திலையும் அதற்குரிய உண்மையான தகவலை தெரிவிக்காத வரையில் அதிலிருந்து ஒரு போதும் அவர் மீழ்ச்சி பெற மாட்டார். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அவர்களே, பொய் என்பது வேணுமென்று செய்தாலும் தவறுதலாக நடந்தாலும் அது பொய் பொய்யாகவே இருக்கும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொய்க்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஹுவல் இக்பாரு அனி ஷைஇ அலா ஹிலாஃபி மா ஹுவ அலைஹி அம்தன் கான சஹ்வன் சவாஉன் கானல் இக்பார் அன் மாலின் அவ் முஸ்தக்பல்.
பொய் என்று சொன்னால் உண்மையான ஒரு தகவல் இருக்க அதற்கு புறம்பாக ஒரு செய்தியை வெளியிடுவது இருக்கின்றதே, இதுதான் பொய். அது வேணுமென்று சொன்னாலும் சரி, அல்லது பொடுபோக்கு தன்மையாக அதனுடைய விடயத்தை தெளிவாக விளங்காமல் செய்து விட்டாலும் சரி, அது நடந்து முடிந்த செய்தியாக இருக்கலாம், அல்லது நடக்க போற செய்தியாக இருக்கலாம். எந்த விடயத்தை சொன்னாலும் உண்மையான ஒரு தகவல் இருக்க அந்த தகவலுக்கு புறம்பாக ஒரு விடயத்தை அவர் செய்த முற்படுவாரா இருந்தால் அதுதான் பொய் என்பதை இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா பொய் என்பதற்குரிய, அதாவது அந்த பொய் இருக்கின்றதே நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற பொய், அந்த பொய் தான் எல்லா பாவங்களுடைய திறவுகோல் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நிபாக்தனம் நயவஞ்சகத்தனத்தினுடைய திறவுகோலாகவும் பாவங்களுடைய திறவுகோலாகவும் இந்த நாவிலிருந்து வருகின்ற பொய் அதுக்கு திறவுகோலாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்திலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அவருடைய அடையாளத்தை 3 சொல்லி காட்டினார்கள். சலாதும், யாரிடத்திலே இந்த 3 விடயங்களும் இருக்கின்றதோ கான முனாஃபிகன், அவன் நயவகஞ்சத்தன்மை உள்ளவனாக மாறிவிடுகின்றான் என்று சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள். முதலாவது, இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் தான் பேசுவான். வாய் திறந்தாலே பொய்யாக இருக்கும். மற்றவரை சிரிப்பூட்டுவதற்காக அந்த வார்த்தையை சொன்னாலும் சரிதான். சிலர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். சிரிப்பூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே பொய்யான சில கதைகளை கட்டி மக்களுக்கு மத்தியில் அதாவது வெளியிடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி நோக்கத்தில் செய்தாலும் சரிதான். இதா ஹத்தத கதப வைதா வஅத அக்லஃப, அதே நேரத்தில் வாக்களித்தால் மாறு செய்வான். இது முனாஃபிக்களுடைய அடையாளம். வைதா துமின கான, அவனை நம்பிவிட்டால் அவன் மோசடி செய்வான். இப்படிப்பட்ட 3 தன்மைகள் யாரிடத்திலோ இருக்கின்றதோ அவர்கள் முனாஃபிக்குகள் என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா நாம் இந்த 3 விடயத்தையும் ஒரு செயலின் மூலமே கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், நாம் ஒருவரிடத்திலே கடன் வாங்கி எடுக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். குறிப்பிட்ட ஒரு திகதியை சொல்லி காட்டி, இந்த திகதியில் நான் தருவேன் என்று சொல்லுவார். இந்த மாதம் இத்தனாம் திகதி உங்களுக்குரிய கடனை நான் தந்து விடுவேன் இவர் சொல்லியிருக்கின்றார். சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு அந்த திகதியில் அதனை ஒப்படைக்காமல் விட்டால் இந்த 3ம் ஒருவரிடத்திலேயே ஒரே நேரத்தில் வந்துவிட்டதற்குரிய அடையாளமாக மாறிவிடுகின்றது. எப்படி? இவர் சொன்னார், இத்தனையாம் திகதி நான் தருவேன், கொடுக்காமல் விட்டால் அவர் பொய் பேசியிருக்கிறார், அவர் பொய் பேசிவிட்டார். அது மாத்திரமல்ல, இத்தனையாம் திகதி நான் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார், அந்த வாக்குக்கு மாறு செய்து விட்டார். அந்த வாக்கை நம்பி அவரிடத்திலே கடனை கொடுத்தான். அந்த நம்பியவனுக்கு இவர் மோசடி செய்து விட்டார். இந்த ஒரு செயலின் மூலம் இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் நாம் செய்துவிட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டால் அது எவ்வளவு காலம் சென்றாலும் வாக்குதான். அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவது கடமையாக இருக்கின்றது. சிலர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அதனை மாறிவிடுவார்கள், நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லையே என்று மாறிவிடுவார்கள். இதெல்லாம் வாய்க்கு இலகுவாக இருக்கும், ஆனால் மர்ம உலக வாழ்க்கைக்கு இலகுவாக இருக்க மாட்டாது. முனாஃபிக்குகள் எங்கு இருப்பார்கள் தெரியுமா? நரகத்தின் அடிமட்டத்தில் இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல் மினன் நார், நரகத்தின் அடிமட்டத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முனாஃபிக்குகளுடைய இடம் அங்குதான், அதுதான் அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மைத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். வாக்களித்தால் அதற்கு மாறு செய்துவிடக் கூடாது. உதாரணமாக, நான் இத்தனையாம் திகதி ஏதோ ஒரு விடயத்தை எதிர்பார்த்து அந்த திகதியை சொன்னேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில்
அது கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இவர் வேணும் என்று செய்யவில்லை, எதிர்பாராத விதமாக அவ்வாறு நடந்துவிட்டது என்றால் இந்த நேரத்தில் அதற்கு புத்திசாலித்தனமாக அந்த திகதி வந்ததும் உடனடியாக நாம் தலைமறைவாக ஆகிவிடுவது இதற்குரிய புத்திசாலித்தனம் அல்ல. என்ன செய்ய வேண்டும்? அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு கொடுக்க முடியவிட்டால் அந்த தினத்தில் அந்த யாருக்கு நாம் கடன் கொடுக்கேன் என்று சொன்னேனோ அவரை சந்திக்க வேண்டும். சந்தித்து தனது நிலைமையை சொல்லி காட்ட வேண்டும். தன்னுடைய நிலைமையை சொல்லி காட்டி அவரிடத்தில் மீண்டும் அந்த திகதியை நீடித்துக் கொண்டு அவர் வருவது அவருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. இது மனித தன்மை, ஒரு மோமினுடைய தன்மை. இந்த அமைப்பை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றதே தவிர மாற்றமான முறையில் இவ்வாறு தலைமறைவாக ஒதுங்கி விடுவதோ அல்லது கடன்கள் கூடிய அந்த கடன்களை கொடுக்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு போவதற்குரிய முயற்சியை மேற்கொள்வதோ அது புத்திசாலித்தனம் அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தில் நாம் மிகவும் நிதானமாக நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. நாம் ஒரு விடயத்தை வாக்களிக்கின்றோம் என்றால் அதனை நிறைவேற்ற முடியாவிட்டால் வாக்களிக்க கூடாது. எனவே அந்த நேரத்துக்கு வாக்களித்து விட்டு பிறகு சந்தர்ப்பத்துக்கு மாறிவிடலாம் என்று சொல்லுவது இது முனாஃபிக்களுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையை சொல்லுகின்றான். ஒமினன் நாசி, மக்களிலே சில மக்கள் இருக்கின்றார்கள். மை யகூலு ஆமன்னா பில்லாஹ் வ பில் யௌமில் ஆகிர், நாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் உண்மையில் மூமின்கள் அல்ல. யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அவர்கள் சதிமோசடியில் ஈடுபடுகின்றார்கள். எனவே அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அவருடைய வாய்தான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த உண்மைத்தன்மை கிடையாது. உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதைத்தான் நாவால் பேச வேண்டும். உள்ளத்தில் ஒன்று உதட்டில் இன்னொன்று என்று வைத்துக் கொண்டால் அது நிபாத்தனமாக இருக்கின்றது, நயவஞ்சகத்தனமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். வமா யுகாதிஊன அல்லாஹ வமா யுகாதிஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுக்கும் மூமின்களுக்கும் நாங்கள் சரி செய்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள். இல்லை இல்லை, வமா யுகாதிஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களுக்குத்தான் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். வமா யஷ்உரூன், அவர்களுக்கு இதை விளங்கக்கூடிய உணர்வு கிடையாது என்று கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஃபீ குலூபிஹிம் மரத், இப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவர்களில் உள்ளங்கள் நோய் பிடித்திருக்கின்றன. அதனால் அல்லாஹ் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, மேலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நிபாக் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை அல்லாஹ் மேலும் அதிகரித்து விடுகின்றான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. பிமா கானூ யக்ரிபூன், எதற்காக? அவர்கள் பொய் உரைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக. அவர்களுடைய வாயில் வந்த பொய்யின் காரணமாக அவர்கள் மறுமையில் வேதனை தரக்கூடிய வேதனையை, நோவினை தரக்கூடிய வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை இந்த இடத்திலே நாம் விளங்குகின்றோம். அல்லாஹ் தஆலா பொய் என்பது சபீலுன் இலா குல்லி கபீஹின் மின் அக்வால் வ அஃஆல், நாம் செய்கின்ற, நாம் சொல்லுகின்ற எல்லா கெட்ட செயலுக்கும் அது வழிகோலாக அமைகிறது தான் இந்த பொய் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம். ஆகவே இந்த விடயத்திலிருந்து நாம் அதனை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு அமலின் ஃபாசிதின் ஸாஹிரின் வ பாத்தினின் ஃபமன்ஷஉஹு அல் கிதுப், நாம் செய்கின்ற மோசமான உள்படையான வெளிப்படையான அனைத்து காரியங்களுடைய மன்ஷா, புறப்படமாக இருப்பது எது தெரியுமா? அதுதான் பொய். அந்த பொய் தான் எல்லாவற்றுக்கும், எல்லா கேவலமான செயலுக்கும், எல்லா கேவலமான வார்த்தைக்கும் பிறப்பிடமாக இருக்கின்றது என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா
மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதுபு சம்பந்தமாக, பொய் சம்பந்தமாக அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது சொல்கிறார்கள், அஸ்ஸிதுகு வல் கிதுப், உண்மையும் பொய்யும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரண்டும் ஒன்றரை கலந்ததாக இருக்கின்றது. யார் எந்த விடயத்தில் கூடுதலாக ஈடுபடுகின்றாரோ அந்த விடயம் கடைசி வரை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கை பொய் தான் என்றிருந்தால் அவர் எவ்வளவுதான் உண்மையான தன்மையோடு நடந்து கொண்டாலும் கடைசியில் அவருடைய உண்மைத்தன்மையான வாழ்க்கை பொய் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் ஒருவருடைய வாழ்க்கை உண்மைத்தன்மை என்று சொன்னால் அவர் எவ்வளவு நிலைமையில் நடந்தாலும் உண்மையான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டுவான். இந்த இரண்டையும் வெளிப்படுத்தி காட்டுவான். ஏன்? அவருடைய உள்ளத்தில் எது ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அந்த விடயம்தான் வெளிப்படையாக இந்த சமுதாயத்துக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த விடயத்தை இமாம் இப்னு ஹஜர், அதாவது மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலாங்களே, நமது தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவர்களுடைய அந்த மாறுதலுக்கு பிரதான காரணம் என்ன? ஷைத்தான் கூறிய ஒரே ஒரு பொய் தான். ஷைத்தான் அவர்கள் இருவரிடத்திலேயும் வந்து சொன்ன அந்த பொய்யினால் தான், அந்த பொய்யை நம்பியதனால் தான் அவர்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஷைத்தான் இந்த பொய்யின் மூலம்தான் மனிதர்களுக்குள் நுழைய முற்படுகின்றான். சொல்லுகின்றார்கள், அதாவது ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்தில் இருக்கின்ற போது அவர்களை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்தான். அந்த முயற்சியின் முதலாவது அவன் எடுத்தது அந்த பொய்யைத்தான். போய் சொல்லுகின்றான், எப்படி? இந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏன் தெரியுமா? சொன்னான், நீங்கள் இந்த மரத்தை சாப்பிட்டால் நீங்கள் இருவர்களும் மலக்குகளா மாறுவீர்கள், அல்லது சுவர்க்கத்துக்குள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். எனவே சுவர்க்கத்துக்குள் நிரந்தரமாக நீங்கள் இருந்து விடுவீர்கள், அல்லது மலக்குகளா மாறி விடுவீர்கள். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மரத்தை கிட்ட நெருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்ற ஒரு பொய்யை இந்த இருவரிடத்திலையும் சொன்னான். அது மாத்திரமல்ல, அந்த பொய்யை எப்படி சொன்னான்? வகாசமஹுமா, அவர்கள் இருவர்களுக்கும் சத்தியமிட்டு சொன்னான், இன்னி லகுமா மினன் நாசிஹீன், நான் உங்கள் இருவர்களுக்கும் நசீஹத்தாக உபதேசமாக சொல்லுகின்ற விடயம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போனால் மலக்குகளா மாறிடுவீங்க, அல்லது இந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அவர்கள் நினைத்தார்கள், இந்த மரத்துக்கிட்டு போகாம விட்டால் மலக்குகளா மாறவும் முடியாது, அல்லது அல்லாஹு தஆலா விடையில் இந்த சொர்க்கத்தை விட்டு நம்மளை அனுப்பிவிடுவானோ என்ற அச்சம் ஏற்பட்டது. இந்த பொய்யை நம்பினார்கள், அதற்கு கிட்ட நெருங்கினார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தில் இருக்குகின்ற சந்தர்ப்பத்தை இழக்கச் செய்து இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த ஷைத்தான் பொய்யின் மூலம்தான் மனிதர்களுக்குள் நுழைகின்றான். பொய்யான வார்த்தைகளை சொல்லித்தான் அவனை நெருங்கி அவனை வழிகெடுக்க முற்படுகின்றான். ஆகவே அல்லாஹ் தஆலாவே இந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து நாம் திரும்பி அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான அமைப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த உண்மையான வாழ்க்கையை விளங்கி பொய்யான வாழ்க்கையை தவிர்த்து அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்லனா என்ன மனிதர்களுக்கும் துணை புரிவானாக. ஆமீன்.